ஹாய் வியூவர்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது போர்க்களம் வெல்ல போவது யாரு. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையில இறுதி போட்டியில இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுது. யாராவது எதிர்பார்த்தீங்களா பாகிஸ்தான் இறுதி போட்டிக்கு வருவாங்கன்னு? நீங்க எதிர்பார்த்தீங்களா? நான் சத்தியமா எதிர்பார்க்கலப்பா. ஆனா நடந்துருச்சு. லண்டன் ஓவல் மைதானத்துல ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு இந்த போட்டி நடக்குது. இதுல விராட் கோலி தலைமையிலான இந்திய அணியும் சர்ஃப்ராஸ் அகமது தலைமையிலான பாகிஸ்தான் அணியும் பலபரிச்சு நடத்துறாங்க. இந்த ரெண்டு டீம் பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். விராட் கோலி தலைமையிலான இந்திய டீம் பத்தி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓபனர்ஸ் ஷிக்கர் தவான், ரோஹித் சர்மா, அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஆடுறாங்க. அப்புறம் ஒன் டவுன் நம்ம விராட் கோலி, கிங் கோலி அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டம் வேற கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது யுவராஜ் சிங், மகேந்திர சிங் தோனி, கேதர் ஜாதவ் அப்படின்னு ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான டீமாவே இருக்கு. பவுலிங்ல நம்ம நல்லா தான் போடுறோம், இருந்தாலும் ஏதோ ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம ஈஸியா ஜெயிக்கிற மேட்சா தான் இது இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்புறோம். பாகிஸ்தான்ல நம்ம லீக் ஸ்டேஜ்ல அவங்களோட மோதணும். ஆனா அந்த லீக் ஸ்டேஜ் மேட்ச் ரொம்ப ஒரு ஒன் சைடடாவே போயிடுச்சு. இந்தியா ஈஸியா பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஈஸியா இந்த போட்டி இருக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. ஏன்னா அப்ப இருந்த பாகிஸ்தான் வேற, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள நம்மளோட மோதணும்ல, அப்ப இருந்த பாகிஸ்தான் வேற. இப்போ பாத்தீங்கன்னா பயங்கரமா விளையாடுறாங்க. பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி. ஃபீல்டிங் பாகிஸ்தான் கேட்ச், கைக்கு வர கேட்சை விட்டுறது அவங்களோட ஒரு ஃபேமஸான ஆட்கள் யாருமே இருக்க முடியாது அந்த டீம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாஞ்செல்லாம் கேட்ச் பிடிக்கிறாங்க. பாக்குறது நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. சோ அந்த பாகிஸ்தான் டீமோட பவுலிங் தான் பயங்கர டெரரா இருக்கு. முகமது அமீர் காயம் காரணமா வெளியில போயிருக்காரு. அவர் ஃபைனல்ஸ் விளையாடுவாரா என்னன்னு தெரியல. அவர் புதுசா ஒரு பையன் வந்திருக்காரு, யாருன்னே தெரியல. அப்புறம் ஹசன் அலி, அப்புறம் ஜுனைத் கான், இவங்கெல்லாம் பயங்கரமா பவுலிங் போடக்கூடியவங்க. இப்ப நம்ம பாகிஸ்தான்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இப்ப பார்க்கலாம். பாகிஸ்தான்ல நம்ம இப்போ முக்கியமான பிளேயர் பார்க்க போறது சர்ஃப்ராஸ் அகமது, கேப்டன். அவர் நம்ம விராட் கோலி மாதிரியே விளையாடுறாரு. அதாவது விராட் கோலி மாதிரி விளையாடுறாருன்னா பிரஷர் டயத்துல சிங்கிள் ஹேண்டடா மேட்சை வின் பண்ண வைக்கிறாரு. சோ சர்ஃப்ராஸ் அகமது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். அடுத்தது பாபர் அசாம். பாபர் அசாம் ஒன் டவுன் இறங்குறாரு. அவர் இது வரைக்கும் 30 மேட்ச் விளையாடி 1409 ரன், ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 54. அதாவது எல்லா மேட்ச்லயும் அரை சதம் அடிச்சிடறாராம். அந்த அளவுக்கு பெரிய பிளேயர் போல பாபர் அசாம். அடுத்தது முகமது ஹஃபீஸ். முகமது ஹஃபீஸ் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மட்டும் தான் அடிப்பாரு, இந்தியாவுக்கு எதிராக மட்டும் தான் அடிப்பாரு. பாக்கி எல்லா டீம்ட்டையும் அப்படியே கோட்டையை விட்டுருவாரு. 189 மேட்ச் விளையாண்டுருக்காரு. ரன்ஸ் பாத்தீங்கன்னா 5819. சாயித் மாலிக், இவரை நம்ம ஒரு 16 வருஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற பாகிஸ்தான் டீம்ல நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே பிளேயர் இவரா தான் இருக்கும். இவர் அப்புறம் முகமது ஹஃபீஸ், இவங்க ரெண்டு பேரா தான் இருக்கும். இவர் பாத்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். 251 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 6753 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ சாயிப் மாலிக் நிச்சயமா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த மேட்ச்ல அவர் அப்ளை பண்ணுவாரு. இந்தியாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய பிளேயர்ல இவரும் ஒருத்தவர். ஸோ இப்போ நம்ம பேட்டிங்ல யார் யாரு நல்லா விளையாடுவான்னு பார்த்துட்டோம். அவங்களோட பிளஸ்ஸே பவுலிங் தான். இப்போ பவுலிங்ல யாருன்னு பார்ப்போம். ஜுனைத் கான். ஜுனைத் கான் ஒரு டெரரான ஃபாஸ்ட் பவுலர் ஆயிட்டாரு. அதாவது மிடில் ஓவர்ஸ்ல எப்படியாவது போட்டு விக்கெட் எடுத்துறாரு. ஸோ இவரை நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணும். இவர் ஒரு கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான், இவரை பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம வடிவேல் சார் சொல்வார்ல, அந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. 61 மேட்ச் விளையாண்டுருக்காரு. விக்கெட்ஸ் பாத்தீங்கன்னா 93 விக்கெட்ஸ். அதாவது ஒரு ஓவருக்கு 5 ரன் தான் கொடுப்பாராம். ஹசன் அலி ஒரு யங்ஸ்டர் பவுலர். அவர் இந்தியா கூட அவ்வளவா விளையாண்டதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட விக்டரிக்கு அவர் ஒரு மெயின் காரணமா இருந்தாரு. ஹசன் அலி 20 மேட்ச் விளையாண்டு 39 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்தது நம்ம முகமது அமீர். முகமது அமீர் சொன்னாலே நமக்கு ஸ்பாட் பிக்சிங் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா முகமது அமீர் அதோட ஒரு நல்லாவே பவுலிங் போடக்கூடியவர். அவரோட டெரரான பவுலிங் லைன், அந்த லெங்க்லாம் நிச்சயமா இந்தியன் பிளேயர்ஸ்க்கு கடும் நெருக்கடி கொடுக்கும். பாகிஸ்தான் பவுலர்ஸ் ரொம்ப துல்லியமா பவுலிங் போடுற மாதிரி எனக்கு தெரியல. பேட்ஸ்மேன் தான் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் என் பால அடி, என் பால அடி அப்படின்னு சொல்லிட்டு வைல்ட்ல போடுறாங்க. இவங்க அந்த பாலை லீவ் பண்ணிருக்கலாம். இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியாகட்டும், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியாகட்டும், ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போட்டியாகட்டும், இதுல பேட்ஸ்மேன்ஸ் தான் கமிட்டட் மிஸ்டேக்ஸ் கமிட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. வைடு போற பாலை எல்லாருமே தொட்டு தேவையில்லாத ரேஷ் ஷாட் ஆடி அவங்க தங்களோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் பண்ணாம இருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். பிறந்ததுலேருந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கேன். 96லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்தியா பாகிஸ்தான் மோதலாம் இந்தியா தான் அதிக மேட்ச் ஜெயிச்சா மாதிரி எனக்கு ஞாபகம். பாகிஸ்தான் ஜெயிச்சா மாதிரி மேட்ச் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனால் நம்ம ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் அதிக மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது.
ஐசிசி உலகக்கோப்பையில் பார்த்தீங்கன்னா 6-0. ஆமாங்க, நம்ம பாகிஸ்தான் கிட்ட ஐசிசி ஒன் டே டோர்னமெண்ட்ல நம்ம தோத்ததே கிடையாது. ஒன் டேவா இருக்கட்டும் 2020 இருக்கட்டும், நம்ம பாகிஸ்தான் கிட்ட தோத்ததே கிடையாது. இது வரைக்கும் 6 மேட்ச் விளாண்டுருக்கோம், 6லையும் நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். அவங்க இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் மட்டும்தான் பாகிஸ்தான் வந்து 50-50 அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 4 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் பாகிஸ்தான் 2 முறை வெற்றி பெற்றிருக்கு, இந்தியா 2 முறை தான் வெற்றி பெற்றிருக்கு. ஸோ இந்த ரெக்கார்டை மாற்றுறதுக்கான நல்ல சான்ஸ் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம திரும்பி 3-2 அப்படின்னு மாறிடலாம். அடுத்த ரெக்கார்டை பார்ப்போம். இது வரைக்கும் ஆசியாவுக்கு வெளியில 27 முறை நம்ம மோதி இருக்கோம். அதுல இந்தியா 13 போட்டியில வெற்றி பெற்றிருக்கு, பாகிஸ்தான் 14 போட்டியில வெற்றி பெற்றிருக்கு. கடைசி 4.5 ஆண்டுகளா இது வரைக்கும் நம்ம 7 ஒரு நாள் போட்டியில மட்டும்தான் விளையாடி இருக்கோம். அதுல ஏன்னா நம்ம தான் நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல 2 நாட்டுக்கு நடுவில், அதனால நீ இங்க கிரிக்கெட் விளையாட வரமாட்டேன், நீ அங்க வராத அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வெறும் 7 போட்டி தான் விளையாண்டுருக்காங்க கடைசி 4.5 ஆண்டுகள்ல. இதுல இந்தியா 4 போட்டிகளை வெற்றி பெற்றிருக்கு, பாகிஸ்தான் 3 போட்டிகளை மட்டும் தான் வெற்றி பெற்றிருக்கு. நம்ம இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இறுதிப் போட்டியில் மோத போகிறத பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்க, இந்த மேட்ச்சில் யார் யார் நல்லா விளையாடுவா, யார் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குவாங்க, இந்தியா திரும்பி கப் அடிக்குமா அப்படிங்கலாம் நம்ம ஃபேன்ஸ் அப்புறம் கிரிக்கெட் வல்லுநர்கள் அவங்க வந்து நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். இந்திய அணியினுடைய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பாகிஸ்தான் ஏற்கனவே நாம் ஒரு முறை இந்த டோர்னமெண்ட்டில் அவங்கள தோக்கடிச்சிருக்கோம், மிகவும் சுலபமாக தோக்கடிச்சிருக்கோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வந்து உடைய விளையாட்டு நிச்சயமாக வந்து அவங்க திறமையாக விளையாடியிருக்காங்க. அதனால் வந்து அவங்க அரையிறுதியில் இங்கிலாண்டை தோக்கடித்த விதம் இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக வந்து ஒரு சவாலாகத்தான் இந்த போட்டி அமையும் என்று எதிர்பார்க்கலாம். இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கிட்டத்தட்ட அனைவரும் ஃபுல் ஃபார்மில் இருக்காங்க. ஷிகர் தவன் ரன் அடிக்கிறாரு, ரோஹித் சர்மா எடுத்திருக்காரு, கோலி அடிச்சிருக்காரு, தோனி அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அனைத்து பேட்ஸ்மேனும் வந்து ஓரளவுக்கு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். போலிங் தான் வந்து நமக்கு ஒரு கவலை கிடைக்கிற விஷயம். ஆனால் அதில் வந்து நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய பாகிஸ்தான் அணிக்கு மிக ஒரு வலுவான பேட்டிங் லைனப் இல்லை. சில யங்ஸ்டர்ஸ் இந்த ஃபாக்கர் ஜமான் போன்றவர்கள் நிச்சயமாக வந்து திறமையாக விளையாடியிருக்காங்க. ஆனாலும் அது ஒரு பிரிட்டில் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஹஃபீஸ் இருக்கார், ஷோயப் மலிக் போன்றவர்கள்லாம் இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் நிச்சயமாக வந்து இந்தியாவுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா கன்ஃபார்ம் ஜெயிச்சிரும். விராட் கோலி கேப்டன் அடிப்பார், தோனி அடிப்பார், ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் எல்லாரும் அடித்து டீமை காப்பாற்றுவாங்க. அஸ்வின், ஜடேஜா, பும்ரா எல்லாரும் பந்து போட்டு இந்தியா டீமை ஜெயிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே பரபரப்பாக தான் இருக்கும். இப்போவும் ஏற்கனவே நடந்த சாம்பியன்ஸ் லீக்கில் வந்து ஃபஸ்ட்டு மேட்சே இந்தியா பாகிஸ்தான் நடந்துச்சு. அதில் வந்து இந்தியா நல்லா வலுவான நிலையில் இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ ஃபைனல் பார்த்தா இந்தியாவுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ்வின் இவங்க நல்லா ஃபார்மில் இருக்காங்க, பும்ரா. அதனால இந்தியாவுக்கு தான் சாதகமான நிறையா இருக்குது. இந்த வாட்டி கண்டிப்பாக இந்தியா தான் கப் எடுக்கும். ஏன்னா பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்தியாவில் தான் இருக்காங்க. பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி எல்லாத்துலேயும் இந்தியா தான் ஃபார்மில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ணும். பாகிஸ்தான் 150க்குள்ளே ஆல் அவுட் ஆயிருக்கும். 18ஆம் தேதி வந்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2017 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் வந்து விளையாடுது. இதில் வந்து இந்தியா ஆடியன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா ஆர்வமாக இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா தவான், ரோஹித் சர்மா, விராட் கோலி நல்லா ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி கார்த்திக் பாண்டியா ஆல்ரவுண்டரு, பும்ரா எல்லாம் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் பிளேயரும் கொஞ்சம் இருக்காங்க. இதனால் கடுமையாக போராடி ஜெயிக்கணும். இந்த மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச். ஆடியன்ஸ் எல்லாம் ஒத்துழைப்போம், கண்டிப்பாக இந்தியா வெல்லலாம். என்ன விவஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே பயங்கர டென்ஷனாக இருக்கும். சரி, இப்போ நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். யார் வந்து அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்க. பாகிஸ்தானோட ஃபார்மையும் பார்த்து இந்தியாவோட ஃபார்மையும் பார்த்தோம்னா ஒரு 60-40 இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னே நம்பலாம். ஏன்னா பாகிஸ்தான் பவுலிங்கை பார்த்தா தாங்க கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் நம்ம விராட் கோலிலாம் பயப்பட மாட்டார். விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம இந்தியாவை தாராளமாக நம்பலாம். இன்னொரு விஷயம், ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு 2 நாடுகளுக்கு இடையிலே ஒரு பாலம் அமைக்கிறதுக்கு உதவியான ஒரு கருவியாக தான் ஸ்போர்ட்ஸ் இருக்கணும். ஆனால் அதே ஸ்போர்ட்ஸை வச்சு அந்த பாலத்துக்கு வெடி வைக்கிற வேலைலாம் பண்ணக்கூடாது. நம்ம பங்களாதேஷ் வந்து ஃபோட்டோஷாப்லாம் பண்ணுவாங்களே, அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் போன மேட்ச் மாதிரி ஒன் சைடடாக இல்லாமல் இந்த மேட்ச்சில் 2 பேருமே நல்லா விளையாடுவாங்க. விராட் கோலி நம்ம இந்தியன் டீம் நிச்சயமாக கப் ஜெயிக்கும் அப்படின்னு நம்பலாம்.